அன்புக்குரியவர்களே, இந்த போதை வஸ்து பாவனை இன்றைய சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால், இன்று நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி, அதுக்கு என்ன காரணம் என்கிறத நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு அரிசிக்கு விலை கூடியிருக்கு, சீனிக்கு விலை கூடியிருக்கு. அப்போ ஒரு 1000 ரூபா காசுக்கு வாங்குகிற பொருள் எல்லாம் இப்போ 5000 ரூபா, 4000 ரூபா, 3000 ரூபா தேவைப்படுது. அப்போ இதுக்கு பணவீக்கம் என்று சொல்கிறாங்க. பொருளாதார வீழ்ச்சி, நாட்டில் நம்மளோட பணத்திற பொறுமதி குறைஞ்சி போச்சு, பணவீக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பணவீக்கம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம், நியூஸ்களில் போகுது, பேப்பரில் வருது, 4 கோடி ரூபாட போதைப்பொருள் பிடிக்கப்பட்டது, 400 கோடியில் போதைப்பொருள் கொண்டு வரப்பட்டது. இப்படி எப்போவுமே நியூஸ் கோடிக்கணக்கான பொறுமதியான போதைப்பொருள் பிடிக்கப்படுது. பிடிக்கப்படாமல் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நாட்டுக்குள்ளே இறங்கி இருக்குது. அப்போ இப்படி கோடியான போதைப்பொருள் நாட்டுக்குள்ளே வருதுண்டா, அந்த காசு இந்த நாட்டுக்குள்ளே இருந்து கொள்முதலுக்கு, அதை வாங்குறதுக்கு வெளியில் போயிருக்கு, நாட்டை விட்டு வெளியில் போயிருக்கு. களவுல தான் வருது, கள்ளத்தோணியில் வருது, களவுல வருது, அங்கே பிடிபட்ட, இங்கே பிடிபட்ட, ஏர்போர்ட்டில் பிடிபட்ட, பேக்கில் பிடிபட்ட, என்ன போட்டில் பிடிபட்டன்னு தான் வருது. அப்போ இப்படி உள்ளுக்குள்ளே வருதுன்னா காசும் அப்படித்தான் அன்ஆஃபிஷியலாக போயிருக்கும். யாராவது அரசாங்கத்துக்கு கனவு காட்டி நாங்கள் ஹெரோயின் வாங்க போகிறோம், தூள் வாங்க போகிறோம், ஒரு 400 கோடிக்கு ஹெரோயின் வாங்க போகிறோம்னு டெக்ஸி கட்டி காசு பேங்கால் அனுப்பியா வேண்டியிருப்பாங்க? இல்லை. அப்போ பணவீக்கம்ண்டா என்னண்டா, நாட்டினுடைய திரைசேரியில் உள்ள பணம் நாட்டில் கணக்கு சொல்லாமல் வெளியில் போனால் அதான் பணவீக்கம். அப்போ கோடியான போதை வஸ்து பாவனை நாட்டுக்குள்ளே வருகுது, பாவனையாளர்கள் அதிகமாகிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் பொருளாதார வீழ்ச்சியும் பணவீக்கமும் ஏற்படுது. அப்போ நமக்கு என்ன, நாம் பாவிக்கலையேன்னு நாம் நினைக்கப்படா. எவனோ பாவிக்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அரிசி விலை கூட கொடுத்து வென்றோம், காய்கறி விலை கூட கொடுத்து வென்றோம், சீனி விலை கூட கொடுத்து வென்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாவனையாளர்களால், பொதுவாக போதை வஸ்து பாவனையாளர்களால் இன்றைக்கு நாட்டில் வருஷத்துக்கு 50,000 பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெறும் பீடி சிகரெட்டாலேயே வருஷத்துக்கு 25,000 பேர் சாவுறாங்கங்கிறது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விவரம். தினகரனில் அவங்க கொடுத்த அறிக்கை என்னிடத்தில் அதில் பேப்பர் கட்டிங்க நம்ம வச்சுட்டிருக்கிறேன். இது இப்போ கொடுத்ததில்லை, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கணக்கு. வீடி சிகரெட்டால் மட்டும் 25,000 பேர் சாவுறாங்க. அப்போ மற்ற போதையால் அதை விட அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு அன்னளவாக சுருக்கி எடுத்தாலும் வருஷத்துக்கு 50,000 பேர் காலி, 2 வருஷத்துக்கு 1,00,000 பேர் போதை வஸ்து பாவனையாலையும் புகைத்தலாலையும் நாட்டில் என்ன செய்கிறாங்க, செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய இந்த போதை வஸ்து பாவனை, இந்த புகைத்தல் பாவனை நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதுண்டா, மருந்துகள் கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவுகள் செலவழித்து மிஞ்சி தான் இது சாவுது. இப்போ இதில் பாதிப்பு பாவிச்சவன் தானே சாவுறான்னு நினைக்காதீங்க. போதை வஸ்துல சிகரெட் வீடியை பொறுத்த வரைக்கும் அதில் சாவுற பாதி பேர் பாதிக்காமல் பக்கத்தில் இருக்கிறவங்க. கணவன் பாதிக்கிற, மனைவி பாதிக்கப்படுறாங்க, கர்ப்பிணி பெண்ணை பக்கத்தில் இருந்துக்கிட்டு புருஷன் பாதிச்சா கர்ப்பத்தில் உள்ள பிள்ளைகளும் பாதிக்கப்படுது. ஒரு டாய்லெட்டில் போய் ஒருத்தர் சிகரெட் அடிச்சுட்டு வந்துடுவார், கிட்டால மகன் போவான், அந்த மகன் குழந்தை பிள்ளையா இருப்பான், அவனுக்கு கேன்சர் வரும். ஏன்னா அதை சுவாசிக்கிறான். அப்போ சிகரெட்டு, புகைத்தல், கஞ்சா, பீடி சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறவரை சேர்த்துக்கிட்டு சாவடிக்கிறார். மற்ற போதை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சாவுறோம். ஆனால் இவங்க இப்படி பாவனையாளர்களாக இருக்கிறதுனால நோயாளிகளாக அதிகம் பேர் மாறுறாங்க. இந்த நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் மருந்துகளை கவர்மெண்ட் கொடுக்குது. எங்கேருந்து கவர்மெண்ட் கொடுக்குது மருந்து? இப்போ நம்ம சொல்கிறது அந்த பட்ஜெட் வாசிக்கிறேன், பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் வாசிக்கிறாங்க. இலங்கையில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்களோட ஆட்சியை முடிக்கிற நேரம் அவங்களோட ஆட்சி காலத்தில் செஞ்ச பட்ஜெட், இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் வாசிக்கப்படும். பட்ஜெட் வாய்ச்சோன்னா பெட்ரோலுக்கு விலை கூடும், அரிசிக்கு விலை கூடும். என்ன பட்ஜெட்டுண்டா, இலங்கையின் மருத்துவ செலவுக்கு இவ்வளவு,
கல்வி செலவுக்கு இவ்வளவு. அப்ப ஒவ்வொரு துறை அதுல என்ன செய்யப்படுது, கல்வித்துறையில இவ்வளவு செலவு, மருத்துவத்துறையில இவ்வளவு செலவு, போக்குவரத்து துறையில இவ்வளவு செலவு. அப்ப இந்த செலவெல்லாம் எங்க கொண்டு வரப்படும்? நம்முடைய எல்லா காசுல இருந்தா எடுத்து கொடுக்கப்படுது. நம்ம சும்மா நினைக்கப்படா. இப்ப நம்ம ஆட்கள் என்ன இருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து எடுக்கிறல, நாங்க அங்க போய் லைன்ல நிக்கிறாங்க, நம்ம பிரைவேட்டா போறோம். உண்மையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன் தெரியுமா? நம்மள காசுலாம் நாங்க மருந்து தராங்க. நீங்க நினைக்க தேவையில்ல, அது சும்மா ஃப்ரீ. அங்க கொடுக்குற மருந்துக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் மறவிடப்படுது. நம்ம வாங்குற சீனிக்கு விலை கூடுது, பருப்புக்கு விலை கூடுது, வெங்காயத்துக்கு விலை கூடுது, அரிசிக்கு விலை கூடுது, கரண்ட் பில்லில் கூடுது, தண்ணி பில்லில் கூடுதுன்னா எங்கே வர? இந்த பட்ஜெட்டை வாய்ச்சி போட்டு இலங்கையில் மருத்துவத்துறைக்கு இத்தனை கோடியை செலவழிச்சுக்கோம்னா அந்த கோடி இந்த பொருள்களில் தான் 5 10 ஜாம, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கூட்டி எடுக்கிறேன். வணங்கிட்டா? அப்போ இந்த போதை வஸ்து பாவனையாளர்களால் நாமளும் தான் பாதிக்கப்பட்டோம். அதை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நம்ம பொருளாதார வீக் ஏற்படுது, நம்முடைய விலை உயர்வு, பொருளுக்கு விலை கூடுது, அதில் நோயாளர்களாக சமுதாயம் மாறுது. அதே மாதிரியாக நம்முடைய சமுதாயம் பாதிக்கப்படுது. இப்படி பல பிரச்சனைகள் இந்த போதை வஸ்து பாவனையால் ஏற்படுறத நாங்கள் பார்க்கலாம்.